Hi everyone, I'm Divya Karthik, voice culture and film songs trainer. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான பாடலை கத்துக்க போறோம். அலைப்பாய்தை படத்துல இருந்து எவனோ ஒருவன் வாசிக்கிறான் பாட்டு தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இட்ஸ் an all time favorite for everyone. ஸோ இந்த பாட்டு எப்படி பாடணும், இதில் இருக்கிற டைனமிக்ஸ், ஹை ஸ்கேல் போர்ஷன்ஸ்க்கு ஹெட் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப், அதாவது 6 கட்டை. சா பா சா பா சா. ஃபர்ஸ்ட் எந்த பாடலை சூஸ் பண்ணாலும் அதோடைய ஸ்கேல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் இந்த ஸ்கேல் உங்களுக்கு ரொம்ப ஹை பிச்சாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ருதியோ இல்லை 1.5 ஸ்ருதியோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. உங்களோட கம்ஃபர்டபுள் ஸ்கேல் என்னவோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஸோ இந்த பாட்டோட ஒரிஜினல் ஸ்கேல்லே இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். எப்பவுமே சாப்பாசா சொல்லிட்டு ஆரம்பிங்க, உங்களுக்கு அந்த ஸ்கேல் கொஞ்சம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். இந்த 2 லைன்லயே அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ டைனமிக்ஸ் இருக்கு. ஸோ நல்லா நீங்க லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எங்க ஏத்துறோம் எங்க இறக்குறோம், அந்த ஒரு வேவ் மாதிரி இந்த சாங் போகும். கடைசியில் ஒரு அப்படியே ஒரு ஊஞ்சல்ல போற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அந்த அளவுக்கு மேம் வந்து அந்த டைனமிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க டீட்டெயிலாக கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். எவனோ ஒருவன், செகண்ட் டைம் வந்து ஒரு வேரியேஷன் இருக்கு. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். அடுத்த 2 லைன்ஸ். தவம் போல் ஸோ அந்த தவம்ல சங்கதி கிடையாது. தவம் போல், அந்த போல்ல வந்து ஒரு ஜண்ட சங்கதி இருக்கு. தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே சிமிலர் டியூன் தான். ஸோ தவம் போல் இருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். அடுத்த 4 லைன்ஸ்ல தான் பயங்கரமான விஷயம் இருக்கு. கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பதை எவனோ அறியவில்லை. ஸோ அந்த 2 லைன் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. கேட்டு கேட்டு நான் அந்த கேட்டு நான் அங்க நல்லா கொஞ்சம் அழுத்தமா பாடணும். அங்க வந்து ஒரு ஜண்ட வரிசையில வர அந்த டபுள் நோட்ஸ் மாதிரி வருது. கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பதை எவனோ அறியவில்லை. அந்த கேட்பதை எவனோ அறியவில்லைல வந்து அந்த ஃபோர்ஸ் கிடையாது. கேட்பதை எவனோ அறியவில்லை, அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர இமோஷனலா இருக்கும் அந்த லைன். காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை. ஸோ இங்க வந்து பயங்கர ஹை பிச் போகுது. அந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக பாடினீங்கன்னா அந்த ஊதும்
ரகசியம் அந்த ஹை நோட் வந்து ரீச் ஆகாது. சம்டைம்ஸ் அது ஆஃப் பிச் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப மெலோடியஸாக உங்கள் வால்யூம் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் பாடணும். ஸோ காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளே அவன் ஊதும் ரகசியம் புரியவில்லை. அவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். ஸோ இந்த பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நம்ம ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெட் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், செஸ்ட் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த வேரியேஷன்ஸ்லாம் நீங்கள் அந்த ட்ரான்சிஷன்லாம் எப்படி ஸ்மூத்தாக உங்கள் வாய்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸியாகவே வரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு வாய்ஸ் கல்ச்சர் கோர்ஸாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். நீங்கள் வந்து முறைப்படி சாதகம் பண்ணீங்க, முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாடல்களையுமே உங்களால் பாட முடியும். எனக்கு ஹை பிச் வராது, என்னால் பிரெத் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு வராது. நீங்கள் கரெக்டான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பாடினீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் ஆல் பாசிபிள். ஸோ மூவிங் ஆன் டு த சரணம் ஆஃப் த சாங். அது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு வேவ் மாதிரி பாடணும் அது. அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் பாருங்க. அந்த புல்ல வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும், அந்த எண்டில் புல்லாங் அங்கே வந்து வால்யூம் கொஞ்சம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி. ரெண்டு லைனும் சிமிலர் டியூன் தான். அடுத்த லைன் வந்து நமக்கு வந்து ஹை பிச் கிடையாது, நம்ம செஸ்ட் வாய்ஸ்லேருந்து தான் பாடணும். ஆனால் ஹேஸ் அ லாட் ஆஃப் டைனமிக்ஸ். கண்களை வருடும் தேனிசையில், அந்த கண்கள் பாடுங்க. கண்களை வருடும், கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். நான் ரொம்ப ஸ்லோவாக பாடி காட்டுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அது எப்படி பாடணும் அப்படிங்கிறது புரியும்னு. ஸோ கண்களை வருடும் தேனிசையில் என் காலம் கவலை மறந்திருப்பேன். அடுத்த லைன் அகைன் நம்ம ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடணும். இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். So it has a lot of dynamics, lot of ups and downs. நிறைய குட்டி குட்டி பிரிகாஸ் இருக்குது இந்த பாடலில். ஸோ ஐ ஹோப் திஸ் லேர்னிங் செஷன் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ஐ வில் டெஃபினெட்லி கீப் டூயிங் இட். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், நீங்கள் என்னென்ன பாடல்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, ஸோ கமெண்ட் செக்ஷனில் அதை மறக்காமல் எனக்கு கொடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு டூ இட். அண்ட் ஐ வில் see you all in the next video. Bye.